நமது ராசி அறக்கட்டளையின் ஜோதிடம் தொடர்பான பதிவுகளை தொடர்ந்து பார்த்து வரும் வலைத்தள நண்பர்களுக்கு வணக்கம். ரிஷபராசிக்கான குரு பெயர்ச்சி பலன்களை இப்போது பார்க்கலாம். ஹேவலம்பி ஆண்டு ஆவணி மாதம் 17ஆம் தேதி 2/9/2017 சனிக்கிழமை காலை மணி 9:25க்கு ஸ்ரீ குரு பகவான் கன்னி ராசியிலிருந்து துலா ராசிக்கு சித்திரை 3ஆம் பாதத்தில் பயிற்சி ஆகிறார். கடந்த ஒரு வருட காலமாக தங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருந்து கொண்டு நன்மைகளை வாரி வழங்கிய குரு பகவான் இப்போது ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு வருகிறார். முன்னரே உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள் கவனமுடன் தீவிர சிகிச்சைகள் மேற்கொள்ள வேண்டும். மருத்துவம் தொடர்பான செலவினங்கள் ஏற்படலாம். வழக்கு வில்லங்கம் ஆகியவை ஏற்படாமல் பார்த்து கொள்ளவும். ஆனாலும் குரு என்பதால் அதிக பாதிப்புகள் இருக்காது. தங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை குரு தனது 5ஆம் பார்வையால் பார்ப்பதால் தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். வேலை செய்பவர்களுக்கு விரும்பிய இடத்துக்கு இடமாறுதல் கிடைக்கும். குரு தனது 7ஆம் பார்வையால் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்ப்பதால் சுப செலவுகள் ஏற்படும். மேலும் தனது 9ஆம் பார்வையால் ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் பணவரவு தாராளமாக இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் நடைபெறும். குரு தான் நின்ற இடத்தை விட பார்த்த இடத்துக்குத்தான் அதிக பலன்களை தருகிறார். மாணவர்களுக்கு அரசு உதவிகள் தடையின்றி கிடைக்கும். வியாபாரிகளுக்கு தொழில் அபிவிருத்தி உண்டு. புதிய கிளைகள் திறக்கும் யோகம் உண்டு. பங்கு வர்த்தகம் லாபம் தரும். திருமண தடைகள் ஏற்படலாம். இந்த முறை குரு பகவான் ஓராண்டு காலம் கடக்க வேண்டிய துலா ராசியை 5.5 மாதங்களிலேயே படிவேகமாக கடந்து மாசி 2ஆம் தேதி அன்று விருச்சிக ராசிக்கு சென்று விடுகிறார். கிரகங்களின் இந்த வேகமான போக்கை ஜோதிடத்தில் அதிசாரம் என்று கூறுவார்கள். இந்த காலகட்டத்தில் ரிஷபராசிக்கு குருவால் நிகழ இருக்கும் கெடுபலன்கள் குறையும். சுமார் 2 மாத காலம் விருச்சிகத்தில் இருக்கும் குரு வேகம் குறைந்து பின்னோக்கி வந்து பங்குனி 28ஆம் தேதி மீண்டும் துலா ராசிக்கே திரும்பி விடுகிறார். குருவின் இந்த அதிசாரம் மற்றும் வக்ர நிலைகளினால் பலாபலன்கள் மாறி மாறி நடைபெறும். எனவே கவலை வேண்டாம். தங்களின் ஜாதகத்தை கொண்டு குரு பெயர்ச்சி மற்றும் எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். குரு பெயர்ச்சிக்கான மற்ற ராசிகளின் பலன்களையும் தெரிந்து கொள்ள தொடர்ந்து எமது பதிவுகளை பாருங்கள். நன்றி.